நானாவது கல்ல காட்டினேன், புரியுதுங்களா? நானாவது எய்ம்ஸ்ல வச்ச கல்ல காட்டினேன். இங்க ஒருத்தர் பல்ல காட்டிட்டு உட்கார்ந்து கேட்பாங்க. எய்ம்ஸ் மருத்துவமனை மதுரையில அடிக்கல் நாட்டினார் பாரத பிரதமர். இப்ப நானும் அவரோட அமர்ந்திருந்தோம். அப்ப சிரிச்சுக்கிட்டு இருந்தோம். அத உதயநிதி ஸ்டாலின் கொச்சைப்படுத்தி அவரு பல்ல காட்டிட்டு இருக்கான்னு சொன்னாரு. நீ என்னத்தை காட்டுற? நீ என்னப்பா காட்டுற? நீ இதைத்தானே காட்டிட்டு இருக்க? நீ இதைத்தானே காட்டிட்டு இருக்க? வேற ஏதாவது காட்டுறியா? நீ காட்டினா சரி, நான் காட்டினா தப்பா? சிரிக்கிறது தப்பா? சிரிக்கிறது தப்பா? நான் ஒரு விளையாட்டுத்துறையுடைய அமைச்சர். விளையாட்டு போட்டிகள் நடத்தணும். மரியாதை நிமித்தமா ஒன்றிய பிரதமர் வந்திருந்தாரு. அவரை போய் ரிசீவ் பண்றதுக்கு நான் கை கொடுத்து வரவேற்றேன். அந்த விளையாட்டு போட்டியை வெற்றிகரமாக நடத்தி முடிச்சோம். முதலமைச்சர் அவர்களும் ஒன்றிய பிரதமர் 29 பைசா அவர்களும் இருக்கிற போட்டோவை காட்டியிருக்காரு. அது எப்போ எடுத்த போட்டோ? செஸ் ஒலிம்பியாடு அப்போ எடுத்த போட்டோ. அந்த நிகழ்ச்சியும் நம்ம வெற்றிகரமாக நடத்தி முடிச்சோம். செஸ் ஒலிம்பியாடை நடத்தி முடிச்ச போட்டோவை காட்டுறாரு. சரியா? நாங்க நடத்தி கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் நடத்தின அந்த போட்டோவையும் காட்டுறாரு. இதெல்லாம் நாங்க நடத்தி வெற்றிகரமாக நடத்தி முடிச்ச திட்டம். நான் உங்ககிட்ட கேட்குறேன், நாங்க வெற்றிகரமாக நடத்தி முடிச்ச திட்டத்தோட போட்டோவை காட்டுறீங்களே. நீங்க எய்ம்ஸ் மருத்துவமனையில் வெறும் பல்ல காட்டிட்டு தானே உட்காந்துருந்தீங்க. மருத்துவமனை வந்துருச்சா? நான் இன்னொரு போட்டோ காட்டுறேன். இவ்வளோ போட்டோ காட்டுறீங்களே, நான் இப்போ இன்னொரு போட்டோ காட்டுறேன். இது மாதிரி நீங்க இன்னொரு இது மாதிரி இன்னொரு நீங்க போட்டோவை பார்த்தீங்கன்னா நான் அரசியலை விட்டே போயிடுறேன். சரியா? இது மாதிரி நான் யார் காலையாவது விழுந்த போட்டோவை காட்டிட்டீங்கன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களே, உங்க வெக்கம் மான சூடு சொரணம் இருந்தா இந்த போட்டோக்கு பதில் சொல்லுங்க. இதுக்கப்புறம் பேசிக்கலாம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.